இது வந்து ஒரு 30 டேஸே ஆன பிளாட்டினம் டம்போ, பிளாட்டினம் கோய் கோய் டம்போ இருக்கு பார்த்தீங்களா? அதுக்குள்ள மேல்ஸு. ஒரு 30 டேஸ் ஆச்சு தனியா செப்பரேட் பண்ணி போட்டிருந்தோம். ஸோ இதுக்கும் ஆர்டர் வந்துட்டு. இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஹோல்சேல் ஆர்டர் தான் பார்க்க போறோம். மொத்தம் 30 பேர் ஆர்டரு. 5 பேர் பிளாட்டினம் டம்போ ஏர், 5 பேரு ப்ளூ டைமண்டு, 10 பேர் கோல்டன் ஜாகுவார், 10 பேர் பர்பிள் பெர்ரி டிராகன். எல்லாத்தையுமே மேல் தனியா, ஃபீமேல் தனியா நம்ம செப்பரேட் பண்ணியாச்சு. செப்பரேட் பண்ணி நம்ம அதையும் பேக் பண்ணிட்டோம். ஃபர்ஸ்ட் கவர் தான் பேக்கிங் போட்டிருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் வந்துட்டு உங்களுக்கு ஃபிஷ்ஷுக்குள்ள குவாலிட்டி எப்படி இருக்குது, என்னென்ன ஃபிஷ்லாம் நான் பேக் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்ட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். நான் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது ப்ளூ டைமண்டு. நம்ம ஃபார்மில் நல்ல மூவிங்கில் இருக்கக்கூடிய ப்ரீட் வந்து ப்ளூ டைமண்ட் தான் பார்த்துக்கோங்க. இவர் 10 பேர் கேட்டிருந்தார், ஆனால் 5 பேர் தான் இருந்துச்சு. ஸோ 5 பேர் போட்டு விட்டாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா கோல்டன் ஜாகுவார். கோல்டன் ஜாகுவார் வந்துட்டு இது ஒரு 10 பேர் கேட்டிருந்தாங்க. இது வந்துட்டு நல்ல அடல்ட்டான மேலு, செமி அடல்ட்டான மேலு, அந்த மாதிரி எல்லாமே கலந்து தான் அவருக்கு நான் போட்டு விட்ருக்கேன். இதுவும் வந்துட்டு 10 பேர் கேட்டிருந்தாரு. இதில் 10 மேல் மட்டும் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா பர்பிள் பெர்ரி டிராகன் டம்போ இயர். அதில் வந்துட்டு செமி அடல்ட் மேல் தான். இது எல்லாமே செமி அடல்ட் மேல் தான். இதுக்கு இன்னும் growth இருக்குது. இன்னும் கலரேஷனும் நல்லா வரும். கிரீன் வாட்டரில் போடும்போது அது மாதிரி ஹெட்டில் வந்துட்டு அந்த டாட் வரும். அது எல்லாமே வரும். இதுவும் ஒரு 10 பேர் கேட்டிருந்தாங்க. இதுக்கடுத்து பார்க்குறது வந்துட்டு மேக்ஸிமம் எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு வெரைட்டி. பழைய ஸ்ட்ரெயின் தான், இருந்தாலும் எல்லாருக்குமே பிடிக்கும். பிளாட்டினம் டம்போ இயர். இது பார்த்தீங்கன்னா ஒரு 30 டேஸ் இருக்கும். 30 டேஸாக வந்துட்டு மேல்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தனியாக செப்பரேட் பண்ணி போட்டு இந்த வாட்டர் மொசைக் இருக்கு பார்த்தீங்களா, அந்த பிளான்ட் டப்பில் போட்டு க்ரூம் பண்ணது. லைட்டாக தான் இயர் வந்திருக்கு, இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் அனுப்பி விடுங்க, நான் அதுக்கடுத்து க்ரூம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இவ்வளோ தான். மற்றதெல்லாம் ஃபீமேல்ஸ் தான். ஸோ அது அவ்வளோ அட்ராக்டிவாக இருக்காது. ஸோ எல்லாத்தையுமே எடுத்து டபுள் கவரும் போட்டாச்சு. டபுள் கவர் போடுறது பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு சேஃப்டிக்காக தான். அவ்வளோதான். டபுள் கவர் போட்டாச்சு. அப்புறம் அட்டை பாக்ஸில் வச்சு நீட்டாக கொரியர் ஆஃபீஸில் கொண்டு போய் இந்த கொரியர் வந்து நம்ம போட்டு வந்துட்டோம். இந்த மாதிரி ஹோல்சேல் ஆர்டர் நீங்களும் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, எதுவும் டிப்ஸ் எதுவும் வேணா எனக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள்.